ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். சாரீ எப்படி இருக்குது, இந்த சாரியில் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம் திருவிழா. ஸோ எங்கே போவோம் நம்ம எல்லோரும்? முருகன் கோவிலுக்கு தான். அஃப்கோர்ஸ் நான் சத்திரக்குடி முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன். இதுதான் சத்திரக்குடி முருகன் கோயில். வந்துட்டேன், ரீச் ஆகிட்டேன். ஊர்லேருந்து எங்கள் பாப்பா, அத்தை, மாமா எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ கோயிலில் தான் என் பாப்பாவை பார்த்தேன். பாப்பாவோட பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த கோவிலில் தான் மக்களே எனக்கு மேரேஜ் ஆச்சு. அது மட்டும் இல்லை, பாப்பாவோட காது குத்தும் இங்கே தான் வச்சோம். இப்போது தம்பிக்கும் இங்கே தான் வைக்க போகிறோம். அது இன்னும் 3 months இருக்குது, பார்க்கலாம். அப்புறம் பாப்பா தம்பியை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருந்தா. பாப்பா இப்போ எல்கேஜி படிக்கிறாங்க. எக்ஸாம் நடக்கிறனால கூட்டிகிட்டு வர முடியல. ஸோ கோயிலுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டேவே அவங்க போயிடுவாங்க. இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் ரீசெண்டாக போச்சு, அதுக்காக போக முடியல. ஸோ பங்குனி உத்திரத்துக்காவது இங்கே போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். ஸோ அதான் இங்கே வந்தோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு கூரை போட்டு வச்சுருந்தாங்க முருகன் சாமியை. இப்போது பெரிய கோயில் கட்டியிருக்காங்க. நானும் அதையும் காட்டுறேன். கோயிலுக்குள்ளே போகலாம், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது கோயிலுக்குள்ளே போயிட்டு மாவிளக்கு, தீச்சட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் போகிறப்போ பால் குடம்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. சரி நம்ம போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு முருகனை சாமி கும்பிட்டு வேண்டுதல் எல்லாம் வச்சுட்டு வரலான்ட்டு இருந்தோம். முக்கியமான ஒன்று மறந்துட்டேன் மக்களே. தாம்பாளத்தட்டு எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். வீட்டில் இருந்து கிளம்பும்போதே தோணுச்சு ஏதோ ஒன்று மறந்துட்டோமோ அப்படின்னு பார்த்தா தாம்பாளத்தட்டு எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். சரின்ட்டு கவர்லேயே கொடுத்தாச்சு. எல்லாம் சாமிங்கெல்லாம் கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இதுதான் மக்களே, இங்கே தான் முன்னாடி இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே தான் வச்சுருந்தாங்க. இப்போ நான் பை வச்ச இடத்துல தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். மேரேஜ் நடந்துச்சு அங்கே தான். ஸோ இப்போ தான் கோவில் கட்டியிருக்காங்க. பால் குடம், காவடி இதெல்லாம் எங்கேயுமே எடுத்தாங்க. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். தேவையான திங்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம போகிற வழியில் எனக்கு சரியான வெயில் மக்களே. பைக்கில் தான் போயிருந்தோம். செம்ம வெயில், தாங்கவே முடியல. அதோட ரோட்டில் ஒரு ஆலமரத்தடியில் சர்பத் கடை போட்டிருந்தாங்க. வண்டியை நிறுத்து, அதோட ஆளுக்கு ஒரு சர்பத் வாங்கி குடிச்சிட்டு கிளம்புனோம். உத்திரசமங்கை போகிற வழியில் தான் வந்தோம் நாங்கள். இன்றைக்கி என்ன நாள்? பங்குனி உத்திரம். ஸோ போகிற வழியில் எல்லா கோயிலுமே விசேஷம் மக்களே. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதோடு நாங்கள் பைக் போக முடியாதா, வேலை எடுத்துகிட்டு வராங்களா. ஸோ பைக் ஓரமாக நிறுத்திட்டு நான் அதையுமே வீடியோ எடுத்தேன். நீங்களும் பாருங்கள், பார்க்க நல்லா இருந்துச்சு. அவங்க வேண்டுதல்லாம் வரணும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அப்புறம் பார்த்தா நம்ம தட்டாந்தோப்பு முருகன் கோவிலில் காவடி எடுத்தாங்க. அதுவும் போயிட்டு இருந்துச்சா. அங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க மக்களே. ஸோ அவங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு வீடியோ ஆனில் இருக்கிறதே நான் மறந்துட்டேன். நான் அதை மறந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ மக்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் திருவிழாவுக்கு போனீங்க, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் மக்களே. இது பார்த்து முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டு பிரசாதெல்லாம் எல்லாருக்குமே கொடுத்துட்டு லன்ச் முடிச்சுட்டு ரெஸ்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Every night I wait. Paradise seems so far away. Still I try to buy myself some time to get me to that place. All I want
something far over. And I bet that we could find a way closer. Never wanted to, but all of this in your head